ஹாய், பெப்பர் மட்டன் ஒரு ஃப்ரை பண்ணி காண்பிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் கிரேவி தான், செமி கிரேவி. ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. மட்டனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மட்டன் வந்து நான் வந்து கொஞ்சம் இதோடு எடுத்து வச்சுருக்கேன், ஈரலோடு எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு எப்பவுமே ஈரல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் மட்டன் வந்து நான் ஈரலோடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் நம்ம அதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ இதுவும் நான் கொஞ்சம் போட போகிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா ஒரு பச்சை கருவேப்பிலையாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் எப்போ தேவைப்படும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் தேவைப்படும். இப்போ தேவைப்படாது. மிளகு தூள் வேணும், உப்பு வேணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போட்டு பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனை நல்லா ஹீட் வர வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆனியன்ஸ் எல்லாம் அதில் போட போகிறோம். ஏன்னா ஆனியன்ஸ் அப்படியே போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எண்ணெயெல்லாம் எதுவும் போட வேண்டாம், ஜஸ்ட் இது வேகணும். ஸோ அதனால் நம்ம எண்ணெயெல்லாம் போட வேண்டாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சால்ட்டும் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் வேக வச்சுருக்கேன், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திரும்பவும் எண்ணெய் ஊற்றி கடாயில் நம்ம கிரேவி பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா சூடு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ வந்து இது வந்து பேனை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ். இப்போ என்ன, ஒரு சில இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், சில மட்டன் லேட் ஆகும். ஸோ வந்து ஒரு 4-5 விசில் விட்டுடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனிஷா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தனிஷா, அம்மா வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு பிடிச்ச மட்டன் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன பண்ணுற? நீயே ட்ரா பண்ணியா? காட்டு, எப்படி ட்ரா பண்ணியிருக்க பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கே. இப்போது தனிஷா வந்து இப்படி தான் லாக்டவுனில் டெய்லி வரைகிறா, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறா, அப்புறம் ஸ்கூல்லேருந்து ஆன்லைனில் கொடுக்குற ஹோம் ஒர்க் பண்ணுறா. ஸோ தனிஷா இந்த மாதிரி ரொம்ப பிஸியான ஒர்க்லாம் பண்ணுறா. ஸோ மிஸ்டர் சௌரவ் என்ன பண்ணுறாரு? என்னடா பண்ணுற? ஓகே, வரப்பா, எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ப்ளே பண்ணு. சூப்பர்டா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். இதில் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டிருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுடலாம். ஆனியனும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இதில் வந்து வேக வச்ச மட்டனை போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த தண்ணிலாம் இறுகிடுச்சுல, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூளை போட்டால் கொஞ்சம் நேரம் அது சூடு வரட்டும். மிளகுல போட்டு கொஞ்சம் பாருங்கள், இது அப்படியே நல்லா சுருளணும். அப்போ தான் இந்த மட்டன் சாப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இது வந்து ரசம் சாம்பார் அந்த மாதிரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி நல்லா இறுகிடுச்சுன்னு. ஸோ இப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். போதும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு மட்டன் ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து மட்டன் பெப்பர் சாப்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வரும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் ட்ரையாக விட்டிங்கன்னா நல்லா சுக்கா மாதிரி ஃப்ரை ஆகிடும். இதில் வந்து நான் வந்து மட்டன் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஈரல் எல்லாம் வாங்கி போட்டதுனால மொத்தமாக இது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் லைக்ஸ் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் இல்லை ஒரு ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.